ஆத்மானம் பாபா என் நினைவில் அழுக்கை நீங்கி தூய்மையாயாவே நிச்சயமாய் சங்கமயுகம் உழைப்பின் யுகம் சிவபாபா வந்தார் புதிய உலகம் தொடங்கும் கிருஷ்ணர் பெயர் பிரகாசமானது யோக பலத்தின் தானம் ராதா கிருஷ்ணர் கர்மாதீத நிலை சத்கதியில் நித்யவானம் அழுக்கை முடிந்து தூய்மையாய் வைகுண்டம் வந்து சேரும் அந்த உலகில் சுகம் நிறைந்தது துக்கம் என்பது மறையும் பாபா வந்தார் புரிய வைக்க ஆத்மாபிமானத்தின் ரகசியம் தேக அபிமானம் விடுவித்து நினைவின் யாத்திரை நியாயம் மூக்கு காது மூட வேண்டாம் மனம் பாபாவை நோக்கட்டும் நினைவு என்றே தியானம் அதிலே தூய்மை தோன்றட்டும் புதிய உலகம் புதிய கட்டிடம் பழையது விழுந்து போகும் அன்பு பாபாடீச்சரானார் உலகத்திற்கு ராஜாக்கும் கர்மம் செய்து நினைவுடன் விகர்மம் அனைத்தும் தீரும் தூய்மைதான் உயிர் பலம் நினைவில் தான் சுகம் பிறக்கும் பிராமணர்கள் நாற்று நடக்கிறார்கள் தேவதைகள் மலர்களாக சூரிய வம்சம் சந்திர வம்சம் நன்மை விதைகள் ஊற்றாக யார் நல்ல முயற்சி செய்வாரோ அவர்கள் சூரிய வம்சம் சேரும் அறிவு வழியில் உயர்ந்து சத்யுகத்தில் பிறப்பெடுப்பர் தூய்மையின் ஒளி பரவட்டும் வாயுமண்டலம் மாறட்டும் கலங்கரை விளக்காய் நாங்கள் சுகத்தின் தீபம் வீசட்டும் பச்சை விளக்காய் அமைதி தா சிவப்பு விளக்காய் நினைவு தான் மிக ஒளி பரவட்டும் பாபாவின் நினைவு நிலைத்திடா நினைவுதான் ஞானத்தினாவி அதிலே பதவி நல்கும் தூய்மைதான் மகாசக்தி அதுவே ஞானம் வளரும் உழைப்பு குறைவு வெற்றி அதிகம் இதுவே யோகத்தின் விதி சங்கல்பம் சிறிது பலன் அதிகம் பாபா சொன்ன விதி ஆத்மா நான் பாபா என் தந்தை அன்பின் கடலவர் தானே நினைவில் நிலைத்தால் தூய்மையாய் புதிய உலகம் நிச்சயம் தோன்றுமே.